ஸோ வெல்கம் டு அவர் ஏஎம் ஸ்டடி ஈஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர்ஸ் லெசனில் எக்ஸசைஸ் 1.2 இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து fill in the blanks. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். fill in the blanks. The value of -5/12 plus 7/15 is equal to, இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலான்னா பாருங்க, -5/12 plus 7/15 is equal to, ஃபர்ஸ்ட் வந்து இதையும் ஸோ இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 15 into -5 plus 7 into 12/12 into 15. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ 15 5s are -75. செக் பண்ணிப்போம். 15 into 5, 5 5s are 25, 5 5 5 75. ஸோ 75 வந்துடுச்சா, -75 plus 12 into 7, 7 2s are 14, 4 1 7 is 7, 8 84. ஸோ 84 கிடச்சிருக்கு. கீழே வந்து 15 12s are 2s are 10 plus 2 3 180. கீழே வந்து 180 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து சப்ராக்ட் தான் பண்ணணும். 84லேருந்து -75 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 9 கிடைக்கும். 9/1/180 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 9/180. ஸோ 19 is 9, 20 times 180 கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து 1/20. நம்ம இதில் ரைட் பண்ணிக்கலாம் 1/20 அப்படின்னு. இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன்னுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே கேன்சல் பண்ணியே கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 1 3 is 3, 3 3s are 9. இங்கே பாருங்கள், 1 6 is 6, 3 6 are 18. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து நமக்கு எல்லாமே 1 1 ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன, 1. இங்கே வந்து the value of -15/23, இங்கே வந்து 30/46. அதாவது இங்கே -46 கொடுத்துருப்பாங்க. நான் மைனஸ் போட மறந்துட்டேன். ஸோ -46 இதோட வேல்யூ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ -15/23 divided by 30/-46. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ -15/23 அப்படியே வச்சுப்போம். இது வந்து நம்ம டிவிஷனோட ரெசிப்ரோக்கல் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை சிம்பிள் போட்டுப்போம். இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிப்போம். நம்ம -46 மேலேயும் 30 கீழேயும் கொண்டு வந்துப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி தான் தெரியும். பாருங்கள், 23 2s are 46, 15 2s are 30. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இதுக்கு வேல்யூ என்ன, 1 தான். ஸோ அப்போ இதுக்கும் 1 தான். ஃபோர்த்து சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ரேஷ்னல் நம்பர் டேஷ் டஸ் நாட் ஹாவ் அ ரெசிப்ரோக்கல். எந்த ஒரு ரேஷ்னல் நம்பருக்கு வந்து, ஃபோர்த் ஒன், த ரேஷ்னல் நம்பர் டேஷ் டஸ் நாட் ஹாவ் அ ரெசிப்ரோக்கல். எந்த ஒரு ரேஷ்னல் நம்பருக்கு வந்து ரெசிப்ரோக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ண வேண்டியது 0 தான். ஸோ வந்து 0க்கு மட்டும்தான் வந்து ரெசிப்ரோக்கலே கிடையாது. எப்பயுமே வந்து 1/0 அப்படி சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ அது வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு, த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 இஸ். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், எப்பவுமே ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2 into 1/2 பண்ணுறோன்னா நமக்கு வந்து கேன்சல் ஆகிட்டு 1 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸில் எப்பயுமே 1 மட்டும்தான் கிடைக்கணும். அதுதான் அதோடைய ரூல். ஸோ இப்போ -1க்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ -1 இன்ட்டு 1/-1. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ஈக்குவல் டு 1/-1 இருக்கு இல்லையா, அப்போ வந்து வெறும் 1 நம்ம போட முடியாது. இது வந்து டோட்டலாக ஃபுல்லாகவே மைனஸாக இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அப்போ நம்ம வந்து -1 தான் போட்டுக்கணும். ஸோ த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 இஸ் -1. ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபில்லப்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின்னா, ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஹாவ் அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் இங்கே பாருங்கள், ஒரு நம்பரை அதே நம்பரோட ப்ளஸ் பண்ணாலோ இல்லை மைனஸ் பண்ணாலோ நமக்கு வந்து 0 கிடைக்கணும். அது கன்ஃபார்மாக 0 தான் கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். அந்த மாதிரி எல்லா ரேஷ்னல் நம்பரையும் நம்ம வந்து அது கூட பண்ணும்போது கண்டிப்பாக 0 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி a minus a is equal to 0 plus a minus a கேன்சல் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி 0 அந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும். ஸோ அதே மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். த ரேஷ்னல் நம்பர்ஸ் தட் ஆர் ஈக்குவல் டு their additive inverse ஆர் 0 and 1. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது அடிட்டிவ் இன்வர்ஸில் வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ் போடும்போது அதே நம்பரே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்பயுமே வழக்கமாக அடிட்டிவ் இன்வர்ஸ் போடும்போது நமக்கு வந்து 0 தான் கிடைக்கும். இங்கே வந்து -0 அண்ட் -1 இது ரெண்டுத்துக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் போடும்போது அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்ம போடலாம். 0 - 0 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. இப்போ நம்ம -1க்கு போடலாம். -1 -1 எப்படி நம்ம போடும்போது ரெண்டுமே -1 இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ரெண்டுத்துக்குமே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணோன்னா அப்போ 2 கிடைக்கும் நமக்கு. 2 இப்போது ரெண்டோடைய சிம்பிளும் வந்து நம்ம எப்பயுமே 2 மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் சிம்பிளை போட்டுட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -2 கிடச்சிருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the rational number that are equal to their additive inverse. அந்த நம்பர் நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸில் போடும்போது அதே நம்பர் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 0க்கு நமக்கு கரெக்ட் வந்துடுச்சு, ஆனால் -1க்கு கிடைக்கல. ஸோ 1 கிடைக்கலனாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -11/-17 இஸ் 11/17ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு -11/-17 இருக்குதுன்னா இப்போது இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் இதை நம்ம போடும்போது -11/17 அப்படி வருதுன்னா, இப்போ பாருங்கள் மைனஸ் வந்து ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன கிடைக்கும்னா 22/17ன்னு கிடைக்கும். அப்போது வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, -11/-17ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் 11/17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து 22/17 தான் கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இப்போ ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த ரேஷ்னல் நம்பர் விச் இஸ் இட் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் -1. ஸோ ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்குது, அதோடைய ரெசிப்ரோக்கலை வந்து நம்ம இப்போ -1 ரெசிப்ரோக்கலை நம்ம திருப்பி போடுறோம்னா நமக்கு வந்து -1 அதுவே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் அது வந்து ட்ரூ தான். இப்போ வந்து 1/-1 இருக்குது, இதை நம்ம திருப்பி போடுறோம் அப்படின்னா -1
பை 1. அப்போது வந்து ஆன்சர் என்ன கிடைக்குது, நமக்கு -1 தானே கிடைக்கிது. அதோட வேல்யூவே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது அதுவே தான் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The multiplicative inverse exists for all rational numbers. இங்கே என்ன சொல்கிறாங்க, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து எல்லா ரேஷ்னல் நம்பர்ஸ்க்குமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ எப்பவுமே 1 கிடைக்கணும் அப்படின்றது தான். ஆனால் வந்து 1 வந்து எல்லா ரேஷ்னல் நம்பர்ஸ்க்குமே வந்து கிடைச்சிடாது. ஸோ 0க்கு வந்து 0 கூட 1 வராது தான். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபால்ஸ் தான். எல்லா ரேஷ்னல் நம்பர்ஸ்க்குமே அந்த வேல்யூ கிடைக்காது. தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து ஃபைண்ட் த சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஷின் வந்து 7/5 + 3/5 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. 7/5 + 3/5 கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள், பேஸ் வந்து டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரே பேஸாக ரைட் பண்ணிக்கலாம். 7/3/5 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், 7 + 3 வந்து என்ன, 10. 10/5. அப்போது 1 5 is 5, 2 5s are 10. எப்பயுமே வந்து டினாமினேட்டரில் ஒரு நம்பர் 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. அதனால் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 2 தான் ஆன்சர். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம்லேயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7/5 + 5/7 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நான் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். இப்போது 7 7s are 7 × 7 + 5 × 5 கீழே வந்து ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் வந்து 5 × 7 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து 7 7s are 49 + 5 5s are 25 7 5s are 35 கிடைக்குதா. நம்ம இப்போ வந்து 49 கூட 25 ஆட் பண்ணிக்கிறோம். 4 1. இப்போ 74 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆன்சர் வந்து 74 பை டினாமினேட்டர் வந்து 35. இதுக்கு ஆன்சர் வந்து 74/35 தான். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6/5 + -14/15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னா பாருங்கள், இது வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம எப்படி போடலான்னா 6/5 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். இப்போ 14/15 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்துக்குமே வந்து 5க்கும் 15க்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். 5 15 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா 5 டேபிளில் 1 டைம் 3 டைம் 3 1 1 5 3s are 15. இதோட எல்சிஎம் வந்து 15. ஸோ therefore LCM of 5,15 is 15. ஸோ நமக்கு பாருங்களேன், இது இன்னொரு வேல்யூக்கு வந்து ஏற்கனவே வந்து 15 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதோட வேல்யூவை மட்டும் இதோட டினாமினேட்டர் வந்து நம்ம 15ஆக கொண்டு வரணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா மேலேயும் கீழேயும் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரையும் நியூமரேட்டர் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 5 3s are 15 கிடச்சிரும். -14/15. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை பாருங்கள், கீழே வந்து நமக்கு 5 3s are 15 அப்படி கிடச்சிடுச்சு. இங்கே வந்து 6 3s are 18/14/15. ஸோ பாருங்கள், நமக்கு பேஸ் ரெண்டுமே சேமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரே பேஸாக கொண்டு வந்துக்கலாம். 18 - 14/15 அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து 18 -
14 அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ 4 கிடைக்கும். 4/15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா வந்து பெரிய நம்பருக்கு வந்து ப்ளஸ் சைனில் இருக்கிறனால நம்ம இதுக்கு வந்து ப்ளஸ் சைன் தான் போடணும். ஸோ 4/15 தான் இதோடைய ஆன்சர். இப்போ வந்து நம்ம தேர்ட் சம்மில் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸி தான். மிக்சட் ஃப்ராக்ஷன் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. 4 3s are 12. 12 + 2 14 -14/3 plus 7 12s are 84 plus 5 89/12. இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம எல்சிஎம் காமனாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இப்போ வந்து 4 4 1 1. இப்போ 12 தான் வந்து இதோடைய எல்சிஎம். இதுக்கு பாருங்களேன், அவங்க ஏற்கனவே வந்து இதுக்கு 12 தான் கிடச்சிடுச்சு. ஸோ நம்ம இது எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ஒரு போர்ஷன் மட்டும், இந்த ஒரு ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோன்னா, ஒரு நம்பரோட மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு மறுபடியும் 12 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பர்னால் அது 4 தான். ஸோ -14/3 இன்ட்டு மேலேயும் கீழே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே நான் வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ப்ளஸ் 89/12. அங்கே வந்து 89/12 காமனாக 12 இருக்குது, நமக்கு தேவையான 12. ஸோ 14 × 4 வந்து -56/3 4s are 12 plus 89/12. பாருங்க, இப்போ வந்து நம்மளுடைய ரெண்டு பேஸுமே சேமாக கிடச்சிடுச்சு. அப்போது நம்ம கீழே இருக்கிற பேஸை ஒன்றா ரைட் பண்ணிக்கலாமா? 12 -56 + 89. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 33/12 கிடைக்கும். ஸோ இது கேன்சல் பண்ண முடியும் நம்மளுக்கு. பாருங்கள், 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 11 3s are 33, 4 3s are 12. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 11/4.